இது ஒரு விதமான அரச பயங்கரவாதத்தை தான் ஏவிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டான், அது சம்மந்தமாக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ போராட்டம் பண்ணும்போது போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கைது பண்ணி உள்ளே போடுறீங்க. போராட்டம் என்பது ஒரு முடிவு அல்ல, எந்த ஒரு போராட்டம் பண்ண முடிவில்லை. ஆனால் அந்த போராட்டத்தின் மூலயமா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும், இனி இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய கயவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலுக்காக தான் ஒரு போராட்டம். அவங்க வருவாங்க, ஒரு அரசியல் கட்சி ஒரு போராட்டத்தை அறிவிக்குது, அவங்க வருவாங்க, அந்த போராட்டத்தில் வந்து அவங்க கண்டனங்களை தெரிவிப்பாங்க, அது பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும்போது இது போன்ற சம்பவம் இன்னொருத்தன் செய்யறதுக்கு பயப்படுவான், ஒரு அச்சப்படுவான், அப்படி தானே? அப்போது போராட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ கைது பண்ணி உள்ளே போகிறீங்கன்னா, அப்போது இது வந்து இது ஒரு குரல் வலையை முடக்கிற மாதிரி ஆகுதா இல்லைங்க? அப்போது ஒரு நல்ல முதல்வராக, அரசியல் தெரிஞ்ச முதல்வராக இருந்தால் இப்படி வந்து அடக்குமுறை பண்ண மாட்டாங்க இல்லையா?